மதுரையில் 2 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். சிம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, டிஆர்ஓ காலனி, தல்லாக்குளம், அண்ணாநகர், ஆனையூர், முனிச்சாலை, கடச்சனேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, காமராஜர் சாலை, தெப்பக்குளம் சாலை, ரயில்வே நிலைய சாலை, சிம்மக்கல் சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆழ்வார்புரம் வைகையாற்று சாலையில் சென்ற வாகனங்கள் மழைநீரில் சிக்கி தவித்தன. பல வாகனங்கள் பழுதடைந்து அப்படியே நின்றன. ஆரப்பாளையம், மஞ்சள்மேட்டு தெருப்பகுதியில் உள்ள சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டடத்தில் உள்ள தரைத்தளத்திலும் மழைநீர் புகுந்தது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஆட்சியர் அலுவலகம் 1 மணி நேரம் இருளில் மூழ்கியது. டிஆர்ஓ காலனி, ரிசர்வ் லைன் உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மதுரையில் பெய்த கனமழையால் ஒத்தக்கடை யானைமலையில் திடீர் அருவிகள் உருவாகின. மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதூர், சூர்யா நகர் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் பள்ளி வாகனங்கள் சிக்கி தவித்தன. இதனால் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே கனமழை காரணமாக ஒத்தக்கடை யானைமலை உச்சியிலிருந்து பல இடங்களில் அருவி போன்று மழைநீர் கொட்டியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் வருகையொட்டி அக்கட்சியினரால் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் பலத்த காற்றில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை.